ஏழைகளின் வயிற்றில் அடிக்காது, 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 ஏழைகளின் வயிற்றில் அடிக்காது. மறுக்காதே, மறுக்காதே, உரிமை தொகையை மறுக்காதே. இந்த ஆர்ப்பாட்டம் எதுக்குன்னு கேட்டீங்கன்னா, முதியோர் உதவித்தொகை மற்றும் கணவனால் கைவிடப்பட்டோர், அப்புறம் கணவனை இழந்தோர். கணவனை இழக்கிறதுக்கு காரணமும் இந்த கவர்மெண்ட் தான். ஏன்னு கேட்டீங்கன்னா, இந்த ஏரியால 24 மணி நேரமும் டாஸ்மாக் இயங்கி கொண்டு இருக்குது. இதுல பாதி பேர் அந்த டாஸ்மாக்னால கணவனால் இழந்திருப்பாங்க. அவங்க கணவனே இழக்க வச்சுட்டு, அவங்களோட வாழ்வாதாரத்திலே கை வச்சுட்டு, அவங்களுக்கு உதவி கொடுக்காம இருக்கிற இந்த திராவிட மாடல் வெறும் பொய் மாடல். இது யாருக்காகவும் மக்களுக்காக உழைக்கிறன்ற எண்ணம் ஒருபோதும் அவங்களுக்கு கிடையவே கிடையாது. அவங்க வளரணும், அவங்க குடும்பம் வளரணும், அந்த வளர்ச்சியை மட்டுமே எண்ணி இந்த ஆட்சி 4 வருஷம் நடந்துட்டு இருக்குது. 4 லட்சம் கோடி கடல்ல இருந்தது. இந்த ஆட்சி வந்ததுக்கு அப்புறம் இந்த 4 வருஷத்துல 4 லட்சம் கோடி கடன் வாங்கி சாதனை பண்ண ஒரே சாதனை மட்டும்தான் இந்த திமுக பண்ணது. மற்றபடி இந்த திமுகவால மக்கள் ஒரு நாளும் பலன் அடைஞ்சதே கிடையாது. அப்புறம் இன்னொரு விஷயம் என்னன்னா, நம்ம தளபதி நடிப்பை விட்டுட்டு மக்களுக்காக சேவை செய்ய வந்துக்கிறாங்க. ஆனா இப்ப இந்த திமுக இருக்கிற எல்லாருமே நடிக்க போயிட்டாங்க. முதலமைச்சர் என்ன பண்றாருன்னா, மக்களாக அவதிப்பட்டு இருக்காங்க. நெல்மணி பிரச்சனையில இருக்குது. அப்புறம் அத்தியாவசிய பொருட்கள் கிடைக்காம மக்கள் அவதிப்பட்டு இருக்காங்க. கஞ்சா, சாராயம் எல்லாமே அத்தியாவசியமா புழங்கி கொண்டு இருக்குது தமிழ்நாட்டுல. கோயம்புத்தூர்ல கற்பழிப்பு நடக்குது. திராவிட மாடலால நடத்தப்படும் மிகப்பெரிய தவறு எல்லாமே இன்னும் கொஞ்ச நாள்ல தெரியப்படுத்தப்படும். தமிழகத்துல பாத்தீங்கன்னா 1962 ஆண்டு தொடங்கப்பட்டது இந்த மகளிரோட உதவித்தொகை. அப்பையிலேருந்து இப்போ வரைக்கும் பார்த்தீங்கன்னா 1200 rupees தராங்க எல்லாருக்கும். 1200 ரூபாய். ஆனால் எவ்வளோ பேருக்கு 1200 ரூபாய் வருதுன்னு தெரியல. மாம்பழம் தாலுகா ஆஃபீஸ் கிட்ட பார்த்தீங்கன்னா எம்ஜிஆர் நகர், ஜாஃபர் கான்பேட், சூளைப்பள்ளம், விஜயராகபுரம், சாலிராமம் பகுதியில் பார்த்தீங்கன்னா வசிக்கும் கணவர்களா லேடிஸ்க்கு பார்த்தீங்கன்னா எந்த ஒரு அமௌண்ட்டுமே போய் சேர்றது கிடையாது. எவ்வளோ பெண்டிங்கில் இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா ஃபாஸ்ட்டாக ஒரு 1 year பிஃபோர் யாருக்கெல்லாம் அப்ரூவ் ஆச்சோ இன்னும் அது யாருக்குமே போய் சேரவே கிடையாது. அந்த காசை செலவு பண்ணிட்டாங்களா இல்லை என்ன பண்ணிட்டாங்கன்னே தெரியல. ஸோ பாதிக்கப்பட்ட மக்களுக்கு தயவு செஞ்சு உதவி அளிக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன். முதியோர் உதவித்தொகை மற்றும் கணவர்களால் கைவிடப்பட்டவர்களுக்கு 6000 பேர் 7000 பேர் கிட்டத்தட்ட பெண்டிங்கில் நிற்குது. இன்னமும் அதுக்கு அப்ரூவ் பண்ணவே இல்லை. இதுக்கு 1.5 வருஷமாக அது அப்ரூவ் அப்படியே தான் நிற்குது. இன்னும் யாருமே அதுக்கு கேஷே தரவே இல்லை. இப்போ தமிழ்நாடு மனு கொடுத்துருக்கோம். இன்னும் கவர்மெண்ட்லேருந்து ஃபண்ட் வரல அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. கவர்மெண்ட்லேருந்து இன்னும் ஃபண்ட் வரல, வந்ததுக்கப்புறம் நாங்கள் ஒதுக்கி கொடுப்போன்ற மாதிரி சொல்கிறாங்க. தமிழ்நாடு முழுக்க இருக்க பேசப்பட ஒரு முக்கியமான விஷயமா எஸ்ஐஆர் இருக்குது. அந்த எஸ்ஐஆரை கண்டித்து தமிழக வெற்றிகளை சார்பில் வர ஞாயிற்றுக்கிழமை போராட்டம் சொல்லி தலைவர் விஜய் அறிவித்திருக்காங்க. ஸோ அதுக்கான முன்னேற்பாடுகள்லாம் எப்படி இருக்குது, என்ன மாதிரியான அறிவிப்பு சொல்லியிருக்காங்க? சிறப்பாக இருக்கும். நல்லா எல்லாரும் கலந்துக்கணும். ஏன்னா ஒரு பக்கம் எஸ்ஐஆருக்கு திமுக கட்சியில் எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க, நீங்களும் எதிர்ப்பு தெரிவிக்கிறீங்க. பாஜக தரப்பில் ஆதரவு தெரிவிக்கிறாங்க. அதை எப்படி? இல்லை, நாங்கள் அதை எதிர்க்கிறோம். நாங்கள் எதிர்த்து தான் ஆர்ப்பாட்டம் பண்ணுறோம். கண்டன ஆர்ப்பாட்டம். முதியோர்கள், கணவனால் கைவிடப்பட்டவர்கள், கணவனை இழந்தோர்கள், முதியோர்கள் இந்த 60 வயசுக்கு மேல 60 வயசுக்கு அப்புறம் ரொம்ப கஷ்டப்படுறாங்க. அவங்களால நடக்க முடியாம இந்த வருவாய்த்துறைக்கு நடந்து 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 கால் தான் அவங்களுக்கு போச்சு. ரொம்ப கஷ்டம். ஒரு முறை நடந்தா போயிட்டு வந்தா அப்போ வாங்க எத்தனை முறை நடக்கிறது? இந்த முதியோர்களுக்கே நீ உதவி பண்ண முடியலன்னா நீ யாருக்கு என்ன பண்ண போறீங்க? எதுவுமே. அதான் வெற்றி விளம்பர திமுக அரசு அப்படின்னு தெளிவா எங்க தலைவர் சொல்லுவார். அவங்க சொல்றதுக்கு ஏத்த மாதிரி, எங்க தலைவர் சொல்றதுக்கு ஏத்த மாதிரி தான் எல்லா விஷயமும் இருக்கு. கணவனால் கைவிடப்பட்டவர்கள், கணவனை இழந்தவர்கள் எல்லாம் இந்த குடும்பத்தை காப்பாற்றணும், தன் குழந்தையை காப்பாற்றணும், தன் குழந்தைய அவங்களுக்கு அன்றாட வாழ்க்கையை நடத்தணும் அப்படின்னு கஷ்டத்துக்காக அந்த உதவித்தொகை அரசாங்கத்துடைய கடமை. அது உரிமை இல்லை, உங்களுடைய கடமை, எங்களுடைய உரிமை. அது உரிமையும் கடமையும் செய்ய தவற இந்த அரச என்னன்னு சொல்றது? கரூர்ல எங்களுடைய சொந்தங்களை இழந்த பிறகு அங்க ஒரு அமைச்சர் போறாரு, சொல்றாரு கண்டிஷனை ஃபாலோ பண்ணுங்கடா, சொல்லுவேன் கேட்டீங்களா? அவருக்கு உண்மையிலுமே ஆஸ்கர் அவார்டே கொடுக்கலாம். நீங்க திமுக 501 கண்டிஷன், 501 தேர்தல் வாக்குறுதிகள் கொடுத்தீங்களே, ஃபாலோ பண்ணீங்களா? 501 கண்டிஷனை ஃபாலோ பண்ணீங்களா? ஃபாலோ பண்ண நாங்க ஏன் இந்த மீட்டிங் வரோம்? நாங்க கண்ணன் ஆர்ப்பாட்டம் நடத்துறோம். நாங்க ஏன் அரசியல் கட்சி ஆரம்பிக்கிறோம்? எங்க தலைவர் மட்டும் போயிருப்பா, நாங்க மட்டும் எங்க வேலைகளை பார்த்துட்டு இருப்போம். நற்பணி மன்றத்தோட மக்கள் இயக்கத்தோட இருந்திருப்போம். நாங்க ஏன் கட்சி ஆரம்பிக்கிறோம்? நீங்க எதுவுமே பண்ணல. நெகைக்கெல்லாம் வைங்க, உங்களெல்லாம் நெகையெல்லாம் நெகை கடன் தள்ளுபடி பண்றோம் சொன்னாரே, செஞ்சீங்களா? கண்டிஷனை ஃபாலோ பண்ணீங்களா? பண்ணல. நீங்க எந்த கண்டிஷனையும் ஃபாலோ பண்றது இல்ல. ஒரு 10 நாளைக்கு முன்னாடி அதே கண்டிஷனை ஃபாலோ பண்ணீங்களான்னு கேட்டாருல. ரயில்வே கேட் இருக்குங்க, வீடியோ என்கிட்ட இருக்கு, எல்லாமே ஆதாரம் எல்லாம் பேசுறது இல்ல. கேட் இருக்கு, கேட்டை தாண்டி கேட்டு மூடிட்டாங்க. இவரு யாரு? அந்த அமைச்சர் கல்வி, அது பாருங்க, கல்வி அமைச்சர். அவருக்கு கல்வி இருக்கணும்ல.
அவரு கண்டிஷன் தெரியணும்ல. உள்ள பூந்து போறாரு, கூட்டமா மக்கள் போறாங்க அவர் பார்த்து. ஏதாச்சும் என்னங்க அவருது? நீ கண்டிஷன் ஃபாலோ பண்றியா? நீ ஒரு அமைச்சர் தானே, கண்டிஷன் ஃபாலோ பண்ணியா? இல்லை, எதையும் ஃபாலோ பண்ண மாட்டீங்க. ஒரு விஷயத்தை மட்டும் ஃபாலோ பண்ணுவீங்க, அரசை வச்சு கஜானாவை நிரப்புறது. எந்த கஜானாவை? அரசு கஜானாவை கிடையாது, அவங்க குடும்ப கஜானாவை. குடும்ப கஜானாவை நிரப்பினே இருங்க. ஒரு தொழில் பிசினஸ் பண்றவன் தான் முதலீடு பண்ணுவான். நீ அப்போ அரசாங்கத்தை அமைக்கிறதுக்கு முதலீடு பண்றீங்களா? முதலீடு பண்றவன் லாபம் சம்பாதிக்க தான் பார்ப்பான். எங்க தலைவர் தெளிவா சொல்றார், சாதாரணமான ஆள், ரொம்ப சாதாரணமான ஆட்கள் தான் எங்க ஆட்கள். நாங்கள் சாதாரணமான ஆட்கள், இங்க வர போறவங்க எல்லாருமே சாதாரணமான ஆட்கள். சாதாரணமான ஆட்கள் தான் நாளைக்கு எம்எல்ஏ ஆக போறாங்க, எம்பி ஆக போறாங்க, மந்திரி ஆக போறாங்க. யாரும் மக்களுக்கான சேவை செய்யறதுக்கு தான் எங்களுடைய கடமை. அதனால நீங்க எல்லாம் இதெல்லாம் புரிஞ்சுப்பீங்க. மக்களுடைய கஷ்டத்தை கஷ்டப்படுத்தாதீங்க. இப்போ நாங்க போராட்டம் பண்றோம், நல்லா புரிஞ்சுங்க. இப்ப போராட்டம் பண்றோம். 6000 மக்கள், இந்த 3 வட்டத்துல மட்டும் 6000 மக்கள், 6000 பேர் பாதிக்கப்பட்டிருக்காங்க. 100 பேருக்கு மட்டும் கொடுத்துட்டு கவனம் விட்டீங்க. அதே மாதிரி மக்கள் மகளிர் உரிமை தொகை 1000 ரூபாய் 4.5 வருஷத்துக்கு கொடுக்கல. 54 மாசம் கொடுக்கல. நல்லா புரிஞ்சுங்க, 54 மாசம் கொடுக்கல. இப்ப கொடுக்க போறீங்க எலெக்ஷன் வந்து. அப்ப 54,000 ரூபாய் நீ கொடுங்க முதல்ல மக்கள்கிட்ட. இந்த மகளிர் இந்த ஓட்டு என்ன எப்படி வாங்கினீங்க? உங்களுக்கு எல்லாம் உரிமை தொகை கொடுக்குறோம், 1000 ரூபாய் கொடுக்குற சொல்லி வாங்கிட்டு ஏமாத்துறீங்க மக்கள். அந்த ஒரு அடுப்புல இருக்கிற அந்த குண்டான்ல போட்டு வாட்டுற மாதிரி வாட்டாதீங்க. மக்கள் பாவம் கஷ்டப்படுறாங்க. மக்களுக்கான ஆட்சின்னு சொல்லிட்டு மக்கள். அதே மாதிரி இந்த எம்ஜிஆர் நகர்ல முக்கியமான விஷயம் உங்க கூட பேசி என்னுடைய உரையை முடிச்சிடறேன். எம்ஜிஆர் நகர்ல பட்டா கொடுக்குறேன்னு சொல்லிட்டானே உங்க எம்எல்ஏ இங்க ஓட்டு வாங்கினாரே. இங்க இப்ப இருக்க எம்எல்ஏ ஓட்டு வாங்கினாரா இல்லையா? பட்டா கொடுக்க சொன்னார்ல, பட்டா கொடுக்க ஏற்பாடு பண்ணாரா? 5 வருஷம் முடியுது. என்னங்க நம்ம வாழ்வாதாரம் இந்த இடத்துல என்ன பண்ண போறீங்க? மக்களுக்கான அரசு தான், அரசுக்காக மக்கள் இல்ல, மக்களுக்காக தான் அரசு. மக்களுக்கு என்ன தேவையோ செய்யறது அரசு. அரசு சொல்றது செய்யறதுக்கு மக்கள் இல்ல. மக்களுடைய தேவைகளை பூர்த்தி பண்ணணும், அதான் அரசு. நல்லா பாத்துங்க, எம்ஜிஆர் நகர் மக்கள் ரொம்ப கஷ்டப்படுறாங்க. இந்த பட்டாவை கொடுத்துருங்க. இல்லன்னா எங்களுடைய ஆட்சி அமையும் போது எங்க மாவட்ட செயலர் தலைமையில தளபதி கிட்ட முறையிட்டு நாங்க பெற்று தருவோம். அரசு ஒண்ணு நடக்குதா நடக்கலையா என்று தெரியாத அளவுக்கு மக்கள் அனைவரும் துன்பத்திலும் துயரத்திலுமே இருக்கிறார்கள். அதாவது என்ன சொல்லிருக்காங்கன்னா, அம்பேத்கர் கற்பி ஒன்று சேர் புரட்சி செய் என்ற அம்பேத்கரின் குறிக்கோளை முன்னிட்டு நாம் இதுவரைக்கும் 2 பெரும் கட்சிகளுக்கும் வாக்களித்து வந்தோம். ஆனா இன்னைக்கு நமது கழக தலைவர் அவர்கள் இவர்களெல்லாம் நம்பி 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 ஓட்டு அளித்து என் மக்கள் சோர்ந்து விட்டார்கள். இனிமேல் இந்த மக்களை அந்த மண்ணையும் காக்க நாம் தான் இந்த களத்தில் இறங்க வேண்டும் என்று நம் கட்சியின் தலைவர் தளபதி அவர்கள் இறங்கி இருக்கிறார். எனவே யாரும் கவலைப்படாதீர்கள், நம் தளபதி நம்மளை காப்பார், இந்த மக்களை மீட்பார், இந்த மண்ணை முன்னேற்றி செல்வார். அதனால் தான் என் தலைவர் என்றும் சொல்வார், செயல் 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 என்று. என்றுமே நாங்கள் செயலை மட்டும்தான் செய்வோம். அதனாலதான் இன்று இந்த கூட்டமானது நீங்கள் இவ்வளவு நாட்களாக உங்கள் கண்ணையும் வாயையும் மூடிக்கொண்டு நான் செய்கிறேன் என்று பெரும் விளம்பரத்துக்காக மட்டும் அனைத்து போஸ்டர்களும் அனைத்து மீடியாக்களும் நீங்கள் உங்களுடன் மட்டுமே வைத்துக் கொண்டு உங்களின் கவனத்தை அதை திசை திருப்பிவிட்டு எங்களின் தாய்மார்களும் எங்களின் தந்தைமார்களும் இவ்வளவு அவலமான நிலையில் இருக்கிறது காரணமார்கள் நீங்கள் தான். அதற்கு தான் நீங்கள் தலைவர் சொல்கிறார் கரப்ஷன் கபததாரிகள். பின்ன அரசு யார்கிட்ட இருக்கு? முதலமைச்சர் கீழே தான் இருக்கு. முதலமைச்சர் கீழே ஒரு அமைச்சர்கள் இருக்கிறாங்க. அந்த ஒரு அமைச்சர்ல தான் இந்த வருவாய்த்துறையும் இருக்கு. இந்த வருவாய்த்துறை தான் என் தாய்மார்களான என் அம்மா அக்காவான அதாவது கணவரை இழந்து அவ்வாறு இருக்க நிலையில் அவர்களின் பொருளாதார நிலையை கொஞ்சம் மேம்படுத்துவதற்காக கொண்டு வந்த இந்த திட்டம் தான். நீங்க அனைத்து திட்டங்களும் கொண்டு வரீங்க, ஆனா அது எவ்வளவுக்கு நடைமுறைக்கு சாத்தியமா நீங்க நடைபெறுத்துறீங்கன்னு தெரியல. ஆனாதான் சொல்றீங்க நீங்க என்ன செய்ய போறீங்க சொல்லவே மாட்டீங்க. உங்களுக்கு ஒரு கொள்கை இல்ல, நீங்க உங்களோட தேர்தல் வாக்குறுதியை சொல்ல மாட்டீங்கன்னு. ஏன் சொல்லலன்னா, எங்களால் என்ன முடியுமோ அதை மட்டும் தான் நாங்கள் செய்வோம். உங்கள் போல் வெற்றான வாக்குறுதிகளை கொடுத்து நம் மக்களை நாங்கள் மீண்டும் 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 நம்பிக்கை துரோகம் செய்ய மாட்டோம். எனவே எங்களின் மகளிருக்கான கணவரால் கைவிடப்பட்டோர் மற்றும் கணவரை இழந்தவர்கள், முதியவர்கள், எங்கள் பாட்டி அவர்களுக்கான அந்த உதவித்தொகையை கட்டாயம் இந்த அரசு, அதாவது அரசு அவர்களின் ஜீவன் சொல்லுவாங்க, அரசாணை வெளியிட்டது. ஆனா இந்த அரசு ஊழியர்கள் அதை செயல்படுத்தல. ஏன் செயல்படுத்தலன்னா, அவங்களுக்கு கஜானால காசு இல்ல. கஜானால இருக்க காசுலாம் எங்க போகுது? ஒரே ஒரு குடும்பத்துக்கிட்ட தான் போகுது. அதனாலதான் இந்த
கரப்ஷன் கபடதாரியான இந்த திமுக அரசை வீட்டுக்கு அனுப்பணும்னு சொல்லிட்டு நாங்க ஆட்சிக்கு வரோம். நீங்க எங்களை நம்புங்க. நாங்க வந்து பெரிய குடும்பத்திலோ சின்ன குடும்பத்திலோ உங்களில் ஒருவனாக, உங்கள் வீட்டில் ஒருவனாக தான் வந்திருக்கிறார் இந்த தளபதி. அதே போல்தான் நாங்களும் உங்கள் வீட்டு மகனாக, உங்கள் வீட்டின் தம்பியாக வந்திருக்கிறோம். எனவே 2026 கட்டாயமா எங்க தளபதி தான் முதல்வர். அந்த முதல்வரான அடுத்த நொடியிலே பெண்கள், முதியோர்கள், இளைஞர்கள் அனைவருக்கும் ஒரு விடிவெள்ளியாக தமிழக வெற்றி கழகம் இருக்கும் என்று கூறுகிறேன். தமிழக வெற்றி கழகம் வாழ்க! தமிழக வெற்றி கழகம் வாழ்க! தமிழக வெற்றி கழகம் வாழ்க! கலைஞர் முதியோராக இருக்கும் போது அதோட அருமை வந்து உதயநிதிக்கு தெரியாதா? முதல்வருக்கு தெரியாதா? ஒரு முதியோருடைய வலியை தெரியாதா? அவங்களோட கஷ்டம் தெரியாதா? ஒரு நடக்க முடியாத ஒரு சூழல், ஒரு கைவிடப்பட்ட கையற நிலையில் இருக்கக்கூடிய ஒரு முதியோர்களுக்கு உதவி செய்யக்கூடக்கூடிய துப்பு இல்லாத அரசு இருந்தால் என்ன, போனார் என்ன? அவர்கள் இந்த வாழ்க்கையை எவ்வளவு போராட்டத்தோடு நடத்தி கொண்டிருப்பார்கள். இந்த சமூகத்தில் அவர்கள் எதிர்கொள்ளக்கூடிய பிரச்சனைகள் என்னவென்று இந்த சமூக நீதி என்று சொல்லக்கூடிய அரசுக்கு தெரியாதா? சமூக நீதி பேசும் அரசே வந்து உதவித்தொகை வழங்கிடு. இந்த ஆர்ப்பாட்டம் இத்தோடு நிற்க போவதில்லை. இந்த உதவித்தொகை வழங்கும் வரை நாங்கள் தொடர்ந்து போராடுவோம். தமிழக வெற்றி கழகம் ஆட்சி அமைக்கும் அன்று முறையாக பெண்களுக்கு ஒரு பாதுகாப்பான ஆட்சியாக அமையும். கைவிடப்பட்ட பெண்களை பாதுகாப்பான ஒரு ஆட்சியாக அமையும். சமூக ரீதியான ஒரு ஆட்சியாக அமையும். நிறுத்தாது, உரிமை தொகையை நிறுத்தாது, அடிக்காது, ஏழைகளின் வயிற்றில் அடிக்காது.